जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई शिरडी साई माई। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री राधा कृष्ण माई की जय। हरि पुंडलीक वरद हरि विठल। சீரடியே பண்டரிபுரம் நம்ம 10 வரைக்கும் தான் பார்த்தோம். நம்ம பாபாவுடைய ஆரத்தியில் வரக்கூடிய நாமதேவர், ஞானராஜா, துக்காராம், ஜனாபாய் இவங்களெல்லாம் பற்றி பார்த்தோம். பக்தர்களுடைய ஒரு ஆவல், அவங்க இந்த கதைகளை கேட்க ரொம்ப ஆசைப்படுறதுனால பாண்டுரங்க பக்தர்களுடைய எல்லாருடைய கதைகளையுமே இப்போ சொல்ல போகிறோம். பாண்டுரங்க பக்தி சாம்ராஜ்யத்தில் பாண்டுரங்கன் மேலே பக்தி பண்ண அத்தனை பக்தாளுடைய சரித்திரத்தையும் நம்ம சுருக்கமாக சொல்ல போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு சரித்திரமும் ரொம்ப அகண்டமானது, சொல்லிட முடியாது. அதனால் நம்ம புண்டரீகன் அப்படின்ற ஒருத்தருடைய கதையை கேட்டோம். அந்த புண்டரீகனுடைய பக்தியினால தான் பண்டரிபுர க்ஷேத்திரமே உருவானது. சரிங்களா? புண்டரீகனுக்காகத்தான் பாண்டுரங்கன் இன்னைக்கும் பண்டரிபுரத்தில் நிற்கிறாராம். அவருடைய பக்திக்கு கட்டுப்பட்டு இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு சமதர்ஷனமாக சுவாமி 2 பாதத்தையும் சமமாக வச்சுக்கிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் நிற்கிறானாம். அப்படி நிற்கிற வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துக்கு ஒரு கருவியாக இருந்தது புண்டரீகன். பக்தினால், அம்மா அப்பா மேலே பக்தி பண்ணதுனால விளைவால் பாண்டுரங்கனுடைய தரிசனம் கிடச்சி அந்த அம்மா அப்பாவுக்கும் அந்த பாண்டுரங்கன் மோட்சம் கொடுத்து இவருக்கும் ஒரு அற்புதம் வரம் தந்தார். என்ன வரம்னா, நான் இந்த யுகமட்டலாம் 28 சதுரயுகங்களாக இன்றைக்கும் நான் இந்த பண்டரிலேயே நிற்கிறேன்னு சொல்லி வரம் தந்தானா. அந்த நிமிஷத்துலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கன் நின்றுக்கிட்டே இருக்காராம். இப்போ முதல் ஒரு புண்டரீகனை பற்றி நம்ம பார்த்தோம். அவன் எப்படி வாழ்ந்தான், எப்படி தாய் தந்தைக்கு அடங்காமல் இருந்தான், அப்புறம் எப்படி அடங்கும் பிள்ளையாகி ஒரு குருவை சந்தித்து குக்குடமுனிவருடைய அருளால் அம்மா அப்பா தான் தெய்வம்னு நினச்சி வாழ்ந்தாரோ, அப்புறம் பாண்டுரங்கன் தரிசனம் கிடச்சிதோ, அதுக்கப்புறம்தான் பண்டரிபுர க்ஷேத்திரம் உருவானதை நம்ம சொன்னோம். இப்போ பண்டரிபுர க்ஷேத்திரம் உருவாகி பல வருடங்கள் பல காலங்கள் மாறிடுச்சு. அப்போ பாண்டுரங்கன் பண்டரிபுரத்தை விட்டு வெளில போயிடுறார். பாண்டுரங்கன் ஒரு ராஜா கூட்டான்கிறதுக்காக பண்டரிபுர க்ஷேத்திரத்தை விட்டே போயிட்டார். பண்டரிபுரத்தில் பாண்டுரங்கன் இல்லை. சரிங்களா? இப்போ எங்கேயோ ஒரு நாட்டு ராஜா கூட்டான்னு போன பாண்டுரங்கனை தன் பக்தியினால் பிடிச்சி இழுத்துட்டு பண்டரிபுரத்திலே திருப்பி பிரதிஷ்டை பண்ண போகிறாராம். அதாவது 2வது புண்டரீகன்கிற மகிமை நிறைந்த பெயர் கொண்டவருடைய சரித்திரத்தை பார்க்க போகிறோம். பானுதாசர் அப்படின்றவருடைய சரித்திரம் இது. பானுதாசர் தான் அந்த நாட்டு ராஜா அழைச்சிட்டு போகப்பட்ட பாண்டுரங்கனை தன்னோட ஜிப்பா உள்ள வச்சு கொண்டுட்டு பிரதிஷ்டை பண்ணாராம். இது ரொம்ப அற்புதமான கதை. இது கேட்டால் தான் நமக்கு புரியும். ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், ஒரு மனசுக்கு ஆனந்தமாகவும் இருக்கும் சரித்திரம். ஏன்னா இந்த சரித்திரம் ரொம்ப முக்கியத்துவம். ஏன்னா இவர் 2வது புண்டரீகன். 2வது புண்டரீகன் பாண்டுரங்கனை திரும்பி பிரதிஷ்டை பண்ணார். இருந்த இடத்துலையே பிரதிஷ்டை பண்ணாராம். சரிங்களா? இப்போ அவருடைய கதை, பண்டரிபுர க்ஷேத்திரத்தில் சூரிய பகவானையே உபாசிக்கக்கூடிய ஒரு சிறந்த தம்பதிகள் இருந்தாங்க. பாகவத குடும்பம் அது. சூரிய பகவான் தான் தெய்வம், வேறு எந்த தெய்வமும் இல்லை. கண்கண்ட தெய்வம்னா சூரிய பகவான் தான் அப்படின்ற எண்ணத்தில் சூரிய பகவானையும் உபாசனை பண்ணாங்க. அந்த சூரிய பகவானையும் உபாசனை பண்ணதுனால ஒரு அற்புதமான ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை பிறந்த உடனே என்ன பேர் வைக்கலான்னு யோசிக்கும்போது அவங்க அப்பா ஒரே வார்த்தை சொல்லிட்டார். சூரிய பகவானுக்கு எண்ணற்ற நாமங்கள் உண்டு, அதனால் பானுவாசரம்னு நம்ம சொல்கிறோம் ஞாயிற்றுக்கிழமைய. சரிங்களா? அதே போல் பானு அப்படின்னா சூரியன் அர்த்தம். அப்போ பானு அப்படின்ற ஒரு பெயர் வச்சுட்டாரு அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா அப்பா. சரிங்களா? அந்த சின்ன குழந்தையா இருக்கிறச்ச அவர் வளர வளர அந்த சூரிய பகவான் மேலே இவருக்கு ஒரு பற்றுதல் ஏற்பட்டுச்சு. அப்போ தாசனா போயிட்டார். யாருக்கு தாசனா போயிட்டார்னா சூரிய பகவானுக்கே தாசனா போயிட்டதுனால பானுதாசர்ன்ற பெயர் வந்துருச்சு. பானுதாசர் அப்படி பெயர் கொண்டா இருந்தாலும் அவர் கொண்டு போய் ஸ்கூலெல்லாம் விட்டா, அதாவது ஆசிரமத்தில் போய் குருகுலத்திலலாம் விட்டாக்கா ஒழுங்காக பாடம் கற்றுக்க மாட்டாரான். ஓடி போயிட்டு வரான். எங்கேயாவது ஓடி போய் ஏதாவது விளாண்டுட்டு இருப்பாரான், இல்லை மூலையில் உட்காந்துருப்பாரான். இந்த மாதிரியே இருந்திருக்கா. வாத்தியார் கூப்பிட்டு அவங்க அம்மா அப்பாவை கண்டிக்க
அம்மா அப்பா வந்து பானுதாசரை அடின்னு அடிக்க இவர் கோச்சிட்டு அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டார். யார்? சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே பானுதாசர் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டார். கிளம்பி போய் ஒரு காடு மலை எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஓரத்தில் ஏதோ ஒரு இடம் குகை மாதிரி இருந்திருக்கு. உள்ளே போய் பார்த்தா சூரிய பகவானுடைய அழகான சித்திர ரூபம் இல்லை, சிலா ரூபமாக அர்ச்சவதார மூர்த்தியாக பாலடைஞ்சு போன கோயிலாக இருக்குதான் அந்த சூரிய பகவானுடைய கோயில். அந்த கோவிலில் போய் சூரிய பகவானை கண்ட உடனே ஆஹா பகவான் என்னுடைய சுவாமி இங்கே இருக்கான்னுட்டு உள்ளே போய் அலன்னு அழுதுருக்கான். எனக்கு எதுவுமே வரல, எனக்கு படிப்பு வரல, எதுவும் வரல, நான் என்ன பண்ணுறது பகவானே, சூரிய பகவானே, நாராயணான்னு அந்த சூரிய பகவானை பிடிச்சிட்டு கதற ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை 7 நாள். அந்த 7 நாளுமே அவங்க அம்மா அப்பா பிள்ளைங்களை தேடி இருக்காங்க, எங்கேயுமே கிடைக்கல. அவங்க அம்மா அப்பா வந்து ஐயோ ஏண்டி ஏன் அடித்த பிள்ளைய, ஏன் இந்த பிள்ளைய அடித்ததுனால தானே வீட்டை விட்டே போயிட்டான் அவன்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே பானுதாசரை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பானுதாசர் இந்த காட்டுக்குள்ளே சூரிய பகவானையே நினச்சி கதியாக அழுதுகிட்டு இருக்கார். சாப்பாடு இல்லை, ஆகாரம் இல்லை, தண்ணி இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த 7 நாளுமே கதற சூரிய பகவானை உபாசனை பண்ணுறாராம். எனக்கு ஒரு குரு வேணும், எனக்கு தெய்வம் வேணும், எனக்கு இந்த உலகமே அந்த பகவானை தோன்றணுங்கிற மாதிரி ஒரு சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு சின்ன ஞானம் இருந்திருக்கு இறைவனோட கிருப்பையினால். அதனால அந்த உபாசனை பண்ண 7ஆவது நாள் அன்னைக்கு சூரிய பகவான் இவருக்கு தரிசனம் கொடுத்து காதலை விட்டல் அப்படின்ற நாமத்தை ஜபம் பண்ணி, அதாவது உபதேசம் பண்ணி என்ன சொன்னாராம், நீ பாண்டுரங்க பக்தனா இருந்து இந்த உலகுக்கே ஒரு நன்மையை கொடுக்க போறேன்னு சொன்னாராம் சூரிய பகவான். சூரிய பகவான் தான் பானுதாசருக்கு குரு. பானுதாசருக்கு குரு யாருன்னா சூரிய பகவான் தான். அந்த பானுதாசருடைய பரம்பரையில் வரக்கூடியவர் தான் நம்ம ஏகநாத் மகாராஜ். சாய் ஞானேஸ்வரிய 2வது முறை எழுதின மிக உயரிய குருபக்த ஸ்டேஷனான ஏக்நாத் மகாராஜருடைய முன்னாள் பரம்பரையை சேர்ந்தவர் தான் இந்த பானுதாசர். பானுதாசருக்கு சூரிய பகவானால உபதேசமாச்சு, அனுகிரகமாச்சு, ஞானம் கிடைச்சிது, பூர்ணத்துவமா இருக்காராம், ஒரு ஞானி ஆயிட்டாராம் சின்ன குழந்தையா இருக்கிறச்சையே. யாரு? பானுதாசர். பிள்ளைய காணுமேன்னு தேடிட்டு வந்தா பரடைஞ்சு போன கோவிலுக்குள்ளேருந்து ஒரு சவுண்டு கேட்குதான். என்ன சவுண்டுன்னா ஒரு அற்புதமான நாமாவளி கேட்குதான். जय जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, जय जय राम कृष्ण हरि, साई राम कृष्ण हरि, राम कृष्ण हरि, राम कृष्ण हरि, जय जय विठ्ठल जय हरि विठ्ठल, जय जय विठ्ठल जय हरि विठ्ठल, विठ्ठल विठ्ठल जय जय 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 विठ्ठलाன்னு கதற ஒருத்தர் பாரு. சின்ன குழந்தையோட வாய்ஸ் கேட்குதான். ஆஹா நம்ம குழந்தை வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு உள்ளே போய் பார்த்தா 7 நாள் அதுமா சாப்பிடலன்னா ஒரு குழந்தை எப்படி இருக்கும், நைன்னு இருக்காதுல்ல, அந்த மாதிரி இல்லையா, தேஜஸா இருக்கானா அந்த குழந்தை. உள்ள போய் பார்த்தா தன்னை மறந்து பாடிக்கிட்டு இருக்கானா சூரிய பகவான் முன்னாடி, அர்ச்சாவதார மூர்த்திக்கு முன்னாடி. அப்பா பானுதாசான்னு ஓடி வந்து அந்த குழந்தைய அரவணைச்சாங்களா அவங்க அம்மா அப்பா. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா ஒரு ஞானி ஆயிட்டான்ங்கிறது ஒரு நல்ல பழுத்த பழமா, சின்ன வயசுலயே பழுத்த பழமா மாறிட்டான் அப்படின்னு அவங்க அம்மா அப்பா நினைச்சாலும் அதை உள்ளுக்குள்ள அந்த பக்தி பிரேம அவருக்கு ஊறிக்கிட்டே இருந்துச்சான் பானுதாசருக்கு. அப்படி ஊற வயது அவருக்கு ஆகிட்டே இருக்கும்போது கல்யாணமும் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனால் அவருக்கு கல்யாணத்தில் நாட்டம் இல்லை, வியாபாரத்தில் நாட்டம் இல்லை. அவருக்கு இருந்த ஒரே நாட்டம் வந்து விட்டலன் தான், பகவான் பாண்டுரங்கன் தான், வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா குருவான சூரிய பகவான் பாண்டுரங்கத்தினுடைய பக்தனா நீ இருந்து தேசத்துக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொடு, பக்தியை கொடுன்னு சொல்லி ஆக்ஞையும் அந்த அருளும் பண்ணியிருக்கிறதுனால இவரோட மனசுல பூர்ணத்துவமா இருக்கிறது பாண்டுரங்கன் தான். இந்த உலக சம்பந்தமான லௌகிக விஷயங்கள் எதுவுமே அவருடைய ஹிருதயத்தை அண்டவே இல்லை. ஹிருதயத்துல இருந்தவன் பாண்டுரங்கன், சரிங்களா? அதனால அந்த பாண்டுரங்க பக்தியிலே தெளிச்சு நிறைய சம்பவங்கள் நிகழ்ந்தாலும் குறிப்பிட்ட சம்பவத்தை இப்போ நம்ம என்ன சாப்டருக்கு வந்துருவோம்னா 2வது புண்டரீகன்ற சாப்டர். அதனால அந்த 2வது புண்டரீகனா இவர் எப்படி ஆனார்ன்ற கதையை தான் சொல்ல போறோம். பண்டரிபுர கஷேத்திரத்துக்கு இவர் வந்து அடிக்கடி தரிசனம் பண்ண போயிருக்காரு. தன்னை மறந்து அந்த பாண்டுரங்கனையே துதிப்பாடி எண்ணற்ற பக்தர்களும் அவருக்கு ஆயிட்டாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய பாகவதர்கள் எல்லாருக்குமே இவர் ஒரு என்ன சொல்றது, அந்த எல்லாருக்கும் இவரும் ஒரு நல்ல ஞானமான ஒரு அபங்கங்களெல்லாம் பாடி எல்லோருக்கும் ஹரிகீர்த்தனங்கள்லாம் சொல்லிக் கொடுக்குறவராக இருந்திருக்காரு நம்ம பானுதாசர், சரிங்களா? இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அந்த பண்டரிபுர கஷேத்திரம் வந்து
பூலோக வைகுண்டமாக போற்றப்பட்டது. சரிங்களா? ஆனாலும் பாகவதர்களுடைய விண்ணப்பத்தை ஏற்று என்னென்னா ஒரு சில விஷயங்கள் தேவைப்படுது. அந்த பண்டரிபுர சேத்திரத்தில் ஒரு சில விஷயங்களை மாற்றணும். அதுக்கு கைங்கரியம் தேவைப்படுது. என்னென்னா உதவி, பண உதவி, டொனேஷன் தேவைப்படுது. அந்த டொனேஷன் வாங்கி எண்ணற்ற பக்தர்களுக்கு இந்த அன்னதானம் வழங்குறது, எண்ணற்ற விஷயங்களுக்கு சேவை பண்ணுறதுங்கிற மாதிரிலாம் பண்ணணும்னா நமக்கு பணம் வேணும். இருந்தவங்க எல்லாருமே பாகவதர்கள் கையில் ஒரு பைசா இருக்காது. அவங்கள்ட்ட கற்பக தருவா காமதேனுவா பகவான் பாண்டுரங்கன்னு தான் இருப்பானா. ஆனால் அவங்க எல்லாருக்கும் இந்த ஒரு பொருளாதாரம்ன்ற ஒரு விஷயம் தேவைப்படும் பொழுது எல்லாரும் சேர்ந்து பானுதாசர்கிட்ட சொல்கிறாங்க. என்னென்னா, ஹம்பின்ற ஒரு இடத்துல மிக பெரிய ஒரு ராஜா ஒருத்தர் இருக்காரு. அந்த ராஜா கிட்ட நீங்கள் போய் ஒரு உதவி கேளுங்க. நிச்சயம் அந்த ராஜா நமக்கு உதவி பண்ணுவார். இந்த உதவினா கொஞ்சமாக கேட்காதீங்க, நிறையா கேளுங்க அப்படின்னாராம். அந்த ஹம்பின்ற சேத்திரம் எங்கே இருக்குன்னா விஜயநகரமா. அந்த சேத்திரம் பேர் விஜயநகரம். அந்த ராஜாவோட பேர் ராமதேவராயர். அந்த ராஜாவோட பேர் ரொம்ப புகழ்பெற்ற ராஜா. அவர் யாருடைய பக்தர்னா பவானின்னு சொல்லக்கூடிய அம்பாளுடைய பக்தராம். அம்பாள் தான் அவருக்கு. வேற எந்த தெய்வத்துக்கிட்டவையும் அவர் போக மாட்டார். எந்த அந்த தெய்வ பக்தர்கள் வந்தாலும் உதாசனப்படுத்துவாராம். அதெல்லாம் பானுதாசருக்கு தெரியாது. எத்தனையோ பேரை அவமானப்படுத்தியிருக்காராம் யாரு, அந்த நாட்டு ராஜா. ஆனால் அதெல்லாம் தெரியாமல் பானுதாசரை எல்லாரும் சொல்லி பானுதாசரை அந்த விஜயநகரத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி பாண்டரங்க புண்ணிய சித்திரத்துக்கு கைங்கரியம் தேவைப்படுது. எல்லா பக்தர்களுக்கும் தேவையான உபகாரங்கள் செய்யணும். அதுக்கான ஏதாவது ஒரு உதவி கைங்கரியம், பகவத் கைங்கரியம் பண்ண முடியுமான்னு உதவி கேட்க தான் பானுதாசரை அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ பானுதாசர் நேராக கிளம்பி அந்த விஜய மாநகரத்துக்கு போய் உடனே போய் பார்த்துட முடியுமா? என்ன ராஜாவை பார்த்துட முடியாது. ஆனால் இவர் எப்படிப்பட்ட நிலையில் போகிறாருன்னா, லைட்டாக கிழிஞ்ச வேட்டி, கழுத்தில் துளசி மாலை, நெத்தியில் திருமண்ணுன்னா புட்கா இட்ட பாண்டங்கன்னா திலகமாக இருக்கும். சரிங்களா? ஒரு ஜொல்னா பை, இதை மட்டும் மாட்டிட்டு போயிருக்கார். போன உடனே உள்ளே விட்டுருவாங்களான்னு விட மாட்டாங்க தானே. அப்போ வாசல்ல நின்று இந்த மாதிரி என்னையா யார் யானின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நான் பண்டரிபுர சேத்திரத்துக்கு வந்திருக்கேன், ராஜாவை பார்த்து பேசணும். உள்ள அரண்மனைக்கெல்லாம் போக முடியாது. அவர் அந்த கோயிலுக்குள்ளே வருவார். ராஜா பவானி பெருசாக கட்டியிருக்கார் பாரு, இவ்வளோ ஜொலிக்குது, தங்கத்தினாலேயே கட்டி வச்சிருக்கார் பாரு பவானி அம்பாளுடைய கோயிலை. அந்த கோயிலுக்கு ராஜா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வருவார். அங்கே என்ன சமாச்சாரமோ ஒன்றை மாதிரி ஆளுலாம் அங்கே தான் வருவாங்க. எல்லாரும் உட்காந்துருக்காங்க, நீங்களும் போய் உட்காந்துக்குங்க, ராஜா வருவார், நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுங்கன்னு சொல்லிட்டா. பானுதாசரும் சரி போய் உட்காருவோமேன்னு பவானி கோயிலில் போய் உட்காந்துருக்கார். நாட்டு ராஜா கிளம்பிட்டார். அரண்மனை விட்டு கிளம்பி நேராக அந்த பவானி கோயிலுக்கு வரார். பவானி கோயிலுக்கு உள்ளே போய் அந்த கோவில் அந்த அம்பாளுடைய திரைச்சீலையை திறந்த அடுத்த நிமிஷம் அந்த அம்பாள் அப்படிப்பட்ட ஆனந்த சுரூபியாக இருக்காளாம். எல்லா பக்தர்களும் பார்க்குறாங்க, பானுதாசரும் பார்க்குறாரு நம்ம அந்த அம்பாளை. அந்த என்ன சொல்கிறது, அம்பாளுக்கு காட்டக்கூடிய தீபம் எல்லாமே வெள்ளையாலையும் தங்கத்தினாலையும் வைடூரியத்தினாலையும் செய்யப்பட்டதானா. சாதாரணமான சொம்பு கும்பு எதுவுமே இல்லையா, எல்லாம் விலை உயர்ந்ததான். அம்பாள் போட்டிருக்கிற அணிகலன்கள் எல்லாமே முத்து வைடூரியம். இந்த உலகத்தில் எவ்வளோ விலை மதிக்க முடியாத பொருட்கள்லாம் இருக்கோ அத்தனை விலை மதிக்க முடியாத விஷயங்கள்னால தான் அந்த அம்பாளுக்கு பூஜை பண்ணுவாராம் ராஜா. சரிங்களா? அப்படிப்பட்ட விலையுறந்த ஆபரணங்களெல்லாம் கொண்டு, விலையுறந்த பொருட்கள்லாம் கொண்டு அந்த அம்பாளுக்கு ஆரத்தி பண்ணி பூஜை பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு ஒத்தொத்தரையாக கூட்டு விசாரிக்க, நீங்கள் என்ன எதுக்கு வந்திருக்கீங்க, ஏன் வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்லாம் ஒரு மக்கள் கோரிக்கை வச்சா கேட்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கார். இப்போ அந்த விதத்தில் பானுதாசர் கடைசி வரிசையில் நிற்கிறார். அவர் கோயிலெல்லாம் இப்படி பார்க்குறார். ஏன்னா கோயில் அப்படி இருக்குது. என்னென்னா ஒவ்வொரு தூணுமே தங்கத்தால் இழைச்சிருக்கார். அந்த கோவிலுடைய கோபுரமே தங்கத்தினால செய்யப்பட்டிருக்கு. ஒட்டு மொத்தம் பார்த்தீங்கன்னா வைடூரியம் தங்கம் இதனால இழைக்கப்பட்டதான் இருந்துச்சான் அந்த பவானி கோயில். அவர் அப்படிப்பட்ட அம்பாள் பக்தரான். சரிங்களா? அதனால இது எல்லாத்தையும் பானுதாசர் பார்க்குறார். இப்படிலாம் ராஜா கட்டியிருக்காரு, அப்போனா நிச்சயம் நம்மளுடைய கைங்கரியத்துக்கும் அவர் உதவி பண்ணுவார். நிச்சயம் ராஜா நமக்கு தேவையான பொருளாதார ரீதியாக அந்த விஷயங்கள், நமக்கு பணங்களை அவரால் முடிஞ்ச காணிக்கை நிச்சயம் நமக்கு கொடுப்பாரு. நிச்சயம் நம்ம பண்டரிபுர சேத்திரம் போய் எல்லா பக்தரும் சேர்ந்து நிறைய எண்ணற்ற பக்தர்களுக்கு நம்ம சேவை பண்ணலாம்ங்கிற எண்ணத்தில் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கார். சரிங்களா? இப்படி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இங்கே ராஜா ஒத்தத்தையும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா?
இது இப்படி நடந்துட்டு இருக்கு. அடுத்த பதிவில், இந்த பதிவை இதோட முடிக்கிறோம். அடுத்த பதிவில் என்ன அப்படின்னா, ராஜா பண்டரிபுர கஷேத்திரத்தையே அவமானப்படுத்துகிறார், பாண்டுரங்கனையும் அவமானப்படுத்துகிறார், வந்திருக்கிற பானதாசரையும் அவமானப்படுத்துகிறார். இந்த அவமானத்தெல்லாம் தாங்க முடியாத பானதாசர் கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு பண்டரிபுர கஷேத்திரத்தினுடைய மகாமித்யத்தை சொல்ல போகிறார். எப்படி சொல்ல போகிறார்னா அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். அவர் சொல்ல சொல்ல ராஜா ஆடி போயிட்டான். ராஜாவுக்கே பயங்கரமாக கோவம் வந்துருச்சு. அவர் அப்படி என்ன சொன்னார், கண்ணை மூடிட்டு பண்டரிபுர கஷேத்திரத்தை பற்றி என்ன அவர் பானதாசர் சொன்னார், இதை அவர் சொன்னதை கேட்ட ராஜா ஏன் கோவப்பட்டார்ன்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாங்கிறத சொல்லிக்கிறேன். இந்த அற்புதமான விஷயங்களை நீங்கள் எல்லா பக்தர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு யார் பெரிய பாக்கியத்தை கொடுத்துருக்கான்னா சாய்நாதரும் ராதாகிருஷ்ண அம்மாவும் தான். சரிங்களா? அதனால் அந்த குருநாதருடைய திருவடிக்கும் இறைவனாகிய நம்ம சாய்நாதருடைய திருவடிக்கும் நமஸ்காரம் பண்ணி எல்லாரும் இந்த அற்புதமான கதைகளை கேட்டு ரசித்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லாருடைய பாதங்களையும் அடிபணிஞ்சுக்கிறேன். ஜெய் சாய்ராம், ஜெய் ராதாகிருஷ்ணமாய்.